குறிப்பிட்ட சமுதாயம் இந்தியாவை ஆள மோடிக்கு வாக்களித்தனர். சிறுபான்மையினர் ராகுல் காந்திக்கு வாக்களித்தனர். இதில் அதிமுக அடிபட்டுவிட்டோம். மதுரை அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. தற்போது தோல்வியை தழுவியது. எங்களுக்கு மன உளைச்சல்தான். செல்லூர் ராஜு பேட்டி. முன்னாள் முதல்வர் காமராஜரின் 121வது பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை கீழவாசல் பகுதியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு பல்வேறு கட்சி தலைவர்களும் அமைப்புகளின் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் அதிமுக மதுரை மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு தலைமையில் அதிமுக தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், காமராஜர் சொந்தக்காரர் இருப்பா, அவரை விட்டுறீங்க, கொஞ்சம் கீழே இறக்குங்க. சொல்லாமா? பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய 102வது பிறந்த நாள் பெருவிழாவை முன்னிட்டு இன்றைக்கு அன்னார் அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கி பெருந்தலைவர் அவர்களுக்கு மதுரை மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பித்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிரந்தர பொதுச் செயலாளர், கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் அம்மா வழியில் இன்றைக்கி கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தொடர்ந்து நாங்கள் மதுரையில் மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக தொடர்ந்து பெருந்தலைவருக்கு மரியாதை செலுத்தி வருகிறோம். அதே நேரத்தில் இந்த பெருந்தலைவருடைய சிலையை இன்றைக்கி திமுக எவ்வளோ பெரிய அளவுக்கு கொண்டாடுறாங்க. திமுக ஆட்சி 5 முறை நடந்திருக்கு. பெருந்தலைவருடைய சிலையை பராமரிக்கவே இல்லை. என்னுடைய முயற்சியில் தான் சீர்மிகு நகர் என்ற திட்டத்தின் அடிப்படையில், ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் அடிப்படையில் 50 லட்சம் ரூபாயில் புனரமைத்து பெருந்தலைவர் காமராஜருடைய சிலையை அலங்காரம் பண்ணியிருக்கோம். அவருக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் மதுரையில் இந்த அரும்பணியை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கு என்பது மற்றற்ற மகிழ்ச்சி. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், இந்த பகுதியில் 4 மாசு வீதிகளும் உலகத்தரம் வாய்ந்த சாலைகள் நம்ம மகால் புனரமைக்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாயில் பூங்கா, இங்கே 10 தூண் மண்டபம், அது மாதிரி புது மண்டபம், அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். மதுரைக்கு தங்கு தடையின்றி குடிநீர், இத்தனை திட்டங்கள் மதுரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் கொண்டு வந்திருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த கடவுள் அவர். எனவே அவருடைய நாளில் அவருக்கு புகழ் சேர்ப்பதில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெருமை கொள்கிறது.